ஐடியா கௌதமிய சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பால். 11க்கு நிறைய பேர் தனியாக அப்லோட் பண்ணுங்க வீடியோ கேட்டு இருந்தீங்க. அதுக்கோசம் இப்போ தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 11th பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமே கிடையாது. அப்புறம் எப்படி ஃபெயில் பண்ணாங்க, சப்ளிமெண்ட் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இருந்தாலும் 11th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் இல்லைனாலும் நீங்களே பாஸ் பண்ணணும்ப்பா. இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஃபெயில் ஆனவங்களும் இருக்கீங்க, இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் இல்லாமல் ஃபெயில் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்கீங்கப்பா. உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரப்போகுது, ஸோ அந்த அப்டேட்ஸை ஃபுல்லாக பார்த்தலாம்ப்பா. தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷம் பண்ணால் 10th 11க்கு ரெண்டு பேருக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்கனால 10th 11க்கும் ஒரே டைமில் ரிசல்ட் வெளியிடுவாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கிடையாமல் இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் பாஸ் ஆகணும் இல்லையா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட் எக்ஸாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 28, 29 ஆகிய நாட்களில் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டேட் தான் ரிசல்ட் வெளியாகும் நினைக்கிறேன். இப்போ 27, 28, 29 இந்த 3 டேட்க்குள்ள ரிசல்ட் வெளியாகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12க்கு வெளியானக்கு அப்புறம் தான் 10th 11க்கும் கன்ஃபார்ம் சொல்லவே முடியும். ஓகேவா? இப்போ 12க்கே சப்போஸ் 28, 29 வரை ரிசல்ட் வெளியாகலைன்னா கண்டிப்பாக 10th 11க்கும் ரிசல்ட் வெளியாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு 12க்கு தான் ரிசல்ட் வெளியாகும், அதுக்கப்புறம் தான் 10th 11க்கு. 10th 11க்கு ஃபஸ்ட்டு டிசைடு 12க்கு வெளியாகும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுப்பா. ஃபஸ்ட்டு 12க்கு தான் ரிசல்ட் வெளியாகும், அதுக்கப்புறம் தான் 10க்கு, அதுக்கப்புறம் தான் 11th வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவதாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 12th பப்ளிக்கு, 10th பப்ளிக்கு, 11th பப்ளிக்கே கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் வெளியாக தாமதமானாலும் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா 11th பண்ணால் மேக்ஸிமம் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நான் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் 11th ஃபெயில் ஆகிட்டும் பார்த்தீங்கன்னா 12th படிச்சுட்டு இருக்கீங்களா, ஸ்கூலில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். அது எனக்கு சரியாக தெரில. நான் விசாரிச்சு வரையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. ஓகேங்களா? ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும். ஒருத்தர் 2 பேர் கமெண்ட் பண்ணுங்கப்பா. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் தனித்தனியாக மெசேஜ் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஸ்கூல் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான்ப்பா மெயின் விஷயம். ஓகேங்களா? ஸோ 11th பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் உங்களுக்கு வெளியே வந்துரும்ப்பா. கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸே வரும். கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்கள் பப்ளிக்கே கிடையாது. கண்டிப்பாக பாஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பேஜை ஃபில்அப் பண்ணி தான் போதும்ப்பா. 12th போயிட்டு பாஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ பி கான்ஃபிடென்ட்டாக இருங்க, பார்த்துக்கலாம், ஹாப்பியாக இருங்க, காமாக இருங்க. ஓகேங்களா? ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு வருத்திக்காதீங்க உங்களை நீங்களே. ஓகேங்களா? பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் வரது தான் வரும். ஓகேங்களா? நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு இந்த டேலண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்ற டேலண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதையும் படிங்க. ஓகேங்களா? படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு வச்சு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நான் லைவ் போட மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்போஸ் முடியாத பட்சத்தில் நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான்ப்பா உங்களுக்கான வீடியோ இது. 11th தனியாக வீடியோ போடுங்கன்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ வீடியோனால டைமே கிடைக்கல. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கடந்த 4 இயர்ஸாக நான் யூடியூப் ஃபீல்டில் இருக்கேன். கடந்த 1.5 இயர்ஸாக நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். வேலைக்கு போய் ஆரம்பிச்சும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்கேன் உங்களுக்கோசம் தான். ஸோ பார்த்து உங்களுக்கோசமாச்சு இதுக்கோசமாச்சு பார்த்து லைக்கு, சப்ஸ்கிரைபு, அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களா #Gautam Media ஒரு ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே பா சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.